வினோத் சார் மற்றும் விஜய் சாருடைய கூட்டணியில மிகவும் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள படம் தான் ஜனநாயகன். இந்த படத்தை கேவிஎன் நிறுவனம் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்க அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. பூஜா ஆக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல், நரேன், பிரியாமணி, பிரகாஷ் ராஜ் அப்படின்னு பல செலிபிரிட்டிஸுமே நடிச்சிருக்காங்க. கடந்த வாரம் படத்துடைய இசை வெளியீட்டு விழா மிகவும் பிரம்மாண்டமான முறையில மலேசியாவில் நடைபெற்றது. அடுத்ததாக படத்துடைய ட்ரெய்லர் எப்போது வெளிவரும் அப்படின்ற தகவல் தான் தற்போது ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா முன்பதிவுல ஜனநாயகன் படம் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. இதுவரைக்குமே முன்பதிவுல கிட்டத்தட்ட 7.5 கோடி வரை வசூலாகி இருக்கா. இன்னும் பல ஏரியாக்கள்ல முன்பதிவு ஓபனிங் செய்யப்படல. சோ கண்டிப்பாக முன்பதிவிலே இந்த திரைப்படம் 100 கோடிகளுக்கு மேல வசூலாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ தளபதி அவர்களுடைய கடைசி படம் அப்படின்றதுனால எதிர்பார்ப்பு உச்சத்துல இருக்கு. இந்த நிலையில தற்போது சினிமாவை தாண்டி அரசியலிலுமே, அதாவது தமிழக வெற்றி கழகமுமே அடுத்தடுத்த நகர்வுகளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா சமீபத்துல பல முக்கிய பிரபலங்கள் இந்த கட்சியில இணைந்தாங்க. இந்த நிலையில தற்போது தொழிலதிபரும் நடிகருமான சரவணன் அண்ணாச்சி அவர்கள் தாவேகா கட்சியில் இணைய உள்ளதாக ஒரு தகவல் வைரலாக போயிட்டு இருக்கு. அவர் தற்போது 1-2 படங்கள்ல நடித்திருக்காரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது படங்கள் பண்ணிட்டுமே தான் இருக்காரு. சோ அது மட்டும் அல்லாமல் அவர் சமீபத்துல கொடுத்த பேட்டி ஒன்றுல கண்டிப்பாக தான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்றத உறுதியுமே படுத்திருந்தாரு. சோ அதனை வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இவர் தாவேகா கட்சியில் இணைய அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.